இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்திய அமைவிடம் மற்றும் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு. சரிங்களா? இதை பற்றி நான் முக்கியமான கண்டென்ட் மட்டும் இதில் சொல்லிக்கிறேன். இதை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அறிமுகத்தில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, முக்கியமான பாயிண்ட்னா, இந்தியாவின் பரப்பளவில் உலகில் 7வது பெரிய நாடாகவும் ஆசிய கண்டத்தின் 2வது பெரிய நாடாகவும் உள்ளது இந்தியா. அறிமுகத்தில் நம்ம இந்தியா உலகின் 7வது பெரிய நாடாகவும் ஆசிய கண்டத்தின் 2வது பெரிய நாடாகவும் உள்ளது இந்தியா. அப்படி இந்தியாவின் நிலம் மற்றும் நீர்நிலை எல்லைகள் பார்த்தோம்னா, இந்திய நில எல்லைகள் இந்தியா 15,200 கிலோமீட்டர் நில எல்லைகளை கொண்டு உள்ளது. மேற்கில் பாகிஸ்தானுடன், வடமேற்கில் ஆப்கானிஸ்தானுடனும், வடக்கில் சீனா, நேபாளம், பூடான், கிழக்கில் வங்காளதேசம் மற்றும் மியான்மர் நாடுகளுடன் நில எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது. இது எப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா இந்த மேப்பை பாருங்கள். இதில் நமக்கு இந்தியா 15,200 கிலோமீட்டர் நில எல்லைகளை பகிர்ந்துள்ளது. மொத்தம் நமக்கு இந்தியா 15,200 நில எல்லைகளை பகிர்ந்துள்ளது. இந்த மொத்த நில எல்லைகள் 15,200 கிலோமீட்டர் நில எல்லைகளை பகிர்ந்துள்ளது இந்தியா. சரிங்களா? இதில் நமக்கு மேற்கில் பாகிஸ்தானுடன், மேற்கு பார்த்தீங்கன்னா மேற்கு இங்கே இருக்குது, இதுதான் மேற்கில் பாகிஸ்தானுடனும், வடக்கில் வடக்கில் சீனா, நேபாளம், பூடான், இந்த வடக்கு பகுதியில் சீனா, நேபாளம், பூடான் இதோடனும், வடமேற்கில் சீனா, நேபாளம், பூடான் உடனும், அடுத்து வடமேற்கில் ஆப்கானிஸ்தானுடனும், அடுத்து வடமேற்குங்கிறது இங்கே வடமேற்கில் ஆப்கானிஸ்தானுடனும், மன்னிச்சிருங்க, இது கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டேன். அதாவது நம்ம இந்தியா நிலப்பரப்பு எப்படின்னா, இந்தியா 15,200 நில எல்லைகளை பகிர்ந்துள்ளது. மொத்தம் 15,200 நில எல்லைகளை பகிர்ந்துள்ளது. மேற்கில் பாகிஸ்தானுடன் நில எல்லைகளை பகிர்ந்துள்ளது. வடமேற்கில் அப்படிங்கிறது நமக்கு இது வடமேற்கில் நமக்கு ஆப்கானிஸ்தானுடனும் பகிர்ந்துள்ளது. வடக்கில் சீனா, நேபாள், பூடான், வடக்கில் சீனா, நேபாள், பூடானுடைய நில எல்லைகளை பகிர்ந்துள்ளது. அப்புறம் சீனா, நேபாள், பூடான். வடகிழக்கில் வங்காளதேசம், மியான்மர் நாடுகளுடன் நில எல்லைகளை பகிர்ந்துள்ளது. அதாவது கிழக்கில் பார்த்தோம்னா வங்காளதேசம், மியான்மர் ஆகியோருடன் நில எல்லைகளை பகிர்ந்துள்ளது இந்தியா. இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்களா, இந்தியாவோட நிலத்தோற்றம் இப்படி தான் அமைந்துள்ளது. நம்ம இப்போ அவங்க முன்னாடி உள்ள வீடியோவில் பார்ப்போம். அதாவது நில எல்லைகளை பகிர்ந்துள்ளது. நான் சொன்ன மாதிரி இந்த போட்டுருக்காங்களா, நான் சொன்ன மாதிரி இந்த இந்தியா 15,200 நில எல்லைகளையும், வடமேற்கில் பாகிஸ்தானுடனும், ஆப்கானிஸ்தானுடனும், வடக்கில் சீனா, நேபாளம், பூடான், கிழக்கில் வங்காளதேசம் மற்றும் நாடுகளுடன் நில எல்லைகளை பகிர்ந்துள்ளது. சரிங்களா? அடுத்து பார்த்தோம்னா, மேலும் இந்தியா அதிகபட்சமாக வங்காளதேசத்துடன் 4,156 கிலோமீட்டர் நீளமுள்ள நில எல்லையும், குறுகிய எல்லையாக ஆப்கானிஸ்தானுடன் 106 கிலோமீட்டரும் பகிர்ந்துள்ளது. அதாவது அதிகபட்சமாக இந்தியான்னு பார்த்தோம்னா, இந்தியா வங்காளதேசத்துடன் 4,156 கிலோமீட்டர் நில எல்லை வங்காளதேசத்துடன், 106 கிலோமீட்டர் நில எல்லைகளை ஆப்கானிஸ்தானுடன் பகிர்ந்துள்ளது. சரிங்களா? இந்தியா தெற்கில் இந்திய பெருங்கடலாலும், கிழக்கில் வங்காள விரிகுடாவாலும், மேற்கே அரபிக்கடலாலும் சூழப்பட்டு சுமார் 6,000 கிலோமீட்டர் நீளமுள்ள நீண்ட கடற்கரைகளை கொண்டுள்ளது. இது அதாவது நம்ம சொன்னோம்னு நமக்கு புரிஞ்சா, கிழக்கில் வங்காள விரிகுடா. மொத்தமாக இந்தியாவோட கடற்கரை எல்லைகள் பார்த்தோம்னா 6,100 கிலோமீட்டர் நில எல்லைகளை கொண்டுள்ளது. சரிங்களா? அடுத்து இங்கே வாங்க. அடுத்து 6,000 அது இந்திய உலகமும் இந்தியாவின் அமைவிடமும். மொத்தமாக இந்திய கடற்கரையில் மொத்த நீளம் பார்த்தோம்னா 7,526 இந்திய பாப்புலேஷன் இதையும் பிரிக்கிறது. இந்திய உலகமும் இந்தியாவின் தோற்றம் அப்படின்னா இதில் அளவுக்கு பாயிண்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இந்திய துணைக்கண்டம் பார்ப்போம். இந்திய துணைக்கண்டம் பாகிஸ்தான், மியான்மர், வங்காளதேஷ், நேபாளம், பூடான் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா ஒரு துணைக்கண்டம் என்று அழைக்கப்படுகிறது.
இந்த மொத்த நாடுகளோடையும் சேர்ந்து இந்தியா வந்து ஒரு துணைக்கண்டம் என்று நம்ம அழைக்கிறோம். இந்தியாவை வந்து ஒரு துணைக்கண்டம் என்று நம்ம அழைக்கப்படுகிறது. துணைக்கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? அப்போ அமைவிடமும் பரப்பளவும் இந்தியா ஒரு துணைக்கண்டம். அமைவிடம் பரப்பளவு இந்தியா வந்து இந்தியாவில் முக்கியமானது வந்து இந்த 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 பாயிண்ட் வந்து முக்கியம். இந்தியா வந்து 8 டிகிரி 4 வட அச்சு முதல் 37 டிகிரி 6 வட அச்சு வரையிலும் 97 டிகிரி கிழக்கு தீர்க்கம் முறை பரவலாக பரிந்துள்ளது இந்தியா. ஒரு சின்ன டெக்னிக்கல் எரர், அதனால் வெளில போயிட்டேன். ஒரு நிமிஷம். இந்தியா 8 டிகிரி 4 வட அச்சம் முதல் 37 டிகிரி 6 வட அச்சம் வரையிலும் 68 டிகிரி 7 கிழக்கு தீர்க்கம் முதல் 97 டிகிரி 25 வட அச்சம் வரையிலும் கிழக்கு தீர்க்கம் வரையிலும் பரவி உள்ளது. இந்த பாயிண்ட் தான் சொல்கிறேன். இந்த இருக்கும் இல்லையா, இந்த பாயிண்ட்டை வந்து படித்து வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து கொஸ்டினில் வரும். சரிங்களா? அடுத்து இந்திய திட்ட நேரம். இந்த திட்ட நேரம் பற்றி பார்ப்போம். அந்த திட்ட நேரம் மேற்கில் உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியா ஏறத்தாழ 30 தீர்க்கக்கோடுகளை கொண்டுள்ளது. சரிங்களா? 30 தீர்க்கக்கோடு. மேற்கில் உள்ள குஜராத்திலிருந்து கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசம் 30 தீர்க்கக்கோடுகளை இந்தியா வந்து கொண்டு உள்ளது. இந்தியாவில் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசத்தில் மேற்கில் உள்ள குஜராத்தை காட்டிலும் 2 மணி நேரம் முன்னதாகவே சூரியன் உதயமாகிறது. ஸோ 2 மணி நேரம் சூரியன் முன்னதாகவே உதயமாகிறது. சரிங்களா? அதனால் என்ன பண்ணுறாங்க, 82 டிகிரி 30 வட கிழக்கு தீர்க்க ரேகையின் தலைநேரம் இந்திய திட்ட நேரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இத்தீர்க்க ரேகை மிர்சாபூர் வழியாக செல்கிறது. இந்த தீர்க்க ரேகை, அதாவது நமக்கு இந்திய திட்ட நேரங்கிறது எந்த வழியாக எடுத்துக்கிட்டாங்கன்னா நமக்கு மிர்சாபூர் வழியாக தான் எடுத்துக்கிட்டுறாங்க. இந்த இந்திய திட்ட நேரம் வந்து மிர்சாபூர் வழியாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. சரிங்களா? மிர்சாபூர் வழியாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அடுத்து ஆந்திர பிரதேசத்தின் தலைநகர் அமராவதி நகர் யாகும். ஆந்திர பிரதேசத்தில் மறுசீரமைப்பு சட்டத்தின்படி 2024 வரை ஹைதராபாத் நகரம் ஆந்திர பிரதேசத்தின் தெலுங்கானா மாநிலங்களின் தலைநகரமாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் அப்படி இருந்தால் அப்படி இல்லை. அப்படி இந்தியாவின் முக்கியமான இயற்கை அமைப்புகள், இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் அந்தளவுக்கு முக்கியமானது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் முக்கியமானது. இந்தியாவின் முக்கியமான இயற்கை அமைப்புகள் பிரிவுகளை பார்த்து பார்க்கலாம். இந்தியா வடக்கில் உள்ள கம்பீரமான இமயமலை முகடுகளையும், தெற்கில் அழகான கடற்கரைகளையும், மேற்கில் இந்திய பாலைவனத்தையும், கிழக்கில் புகழ்பெற்ற இயற்கை பாரம்பரியத்தையும் கொண்ட சிறந்த புவியியல் தோற்றங்களை கொண்டுள்ளது. அதாவது இந்தியா வந்து வடக்கில் உள்ள கம்பீரமான இமய முகடுகளையும், தெற்கில் உள்ள அழகான கடற்கரையும், மேற்கில் பாலைவனத்தையும், கிழக்கில் புகழ்பெற்ற இந்திய இயற்கை பாரம்பரியத்தையும் கொண்டுள்ளது. சரியா? இந்தியாவில் வந்து வடக்கு மலைகள், வடக்கு பெரு சமவெளிகள், இந்தியாவின் முக்கிய இயற்கை பிரிவுகள் பார்த்தோம்னா இமயமலைகள், வடக்கு மலைகள், வடபெரும் சமவெளிகள், தீபகற்ப பீடபூமிகள், கடற்கரை சமவெளிகள், தீவுகள் என்று 5 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது.
வடக்கு மலைகள். இமயமலைகள் வடக்கு மலைகள் உலகில் இளமையான மற்றும் மிக உயரமான மலைத்தொடர்கள் ஆகும். ஏனெனில் இம்மலைகள் சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தான் உருவாகியவை. மேலும் புவியியலொட்டு பேரியக்க விசைகள் காரணமாக புவி மேலோடு பணிக்கப்பட்டு மடிப்பு மலைகளாக உருவாகின. இதான் 2500 கிலோமீட்டர் நீளத்திற்கு நீண்டு பரவி உள்ளது. இந்த மலைகள் வந்து நமக்கு 2500 கிலோமீட்டர் நீளத்திற்கு நில எல்லைகளாக பரவி உள்ளது. ஓகேங்களா. இது வந்து இமயமலைகள் என்று அழைக்கப்படுகிறது. 200 கிலோமீட்டர் நீளம் கொண்ட அகலத்துடன் வேறுபடுகிறது. பிரபலமான பாமீர் முடிச்சு உலகின் கூரை என அழைக்கப்படுகிறது. இது மத்திய ஆசியாவின் உயரமான மலைத்தொடர் ஆகும். இமயமலைகள் டிரான்ஸ் இமயமலைகள், கிழக்கு இமயமலைகள். 3 இமயமலைகள் இளமலையிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகள். ஆரவல்லி மலைத்தொடர் உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர்களில் ஒன்றாகும். டிரான்ஸ் இமயமலை மேற்கு இமயமலைகள் என்றும் அழைக்கப்படுகிறது. டிரான்ஸ் இமயமலைகள் பற்றி பார்த்தோம்னா மேற்கு இமயமலைகள் என்றும் அழைக்கப்படுகிறது. இம்மலைகள் மேற்கு இமயமலைகள் என்றும் அழைக்கப்படுகிறது. இம்மலைகள் ஜம்மு காஷ்மீர் மற்றும் திபெத் பீடபூமியில் அமைந்துள்ளது. இந்த மலை வந்து ஜம்மு காஷ்மீர் மற்றும் திபெத் பீடபூமியில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த மலைகள் வந்து ஜம்மு காஷ்மீர் மற்றும் திபெத் பீடபூமியில் வந்து அமைந்துள்ளது. இருக்குங்களா. இந்த மலைகள் வந்து ஜம்மு காஷ்மீர் மற்றும் திபெத் பீடபூமியில் அமைந்துள்ளது இம்மலைகள். சரிங்களா. அடுத்து வந்து திபெத்தியுடன் இமயமலை எனவும் திபெத்தியன் இமயமலை எனவும் அழைக்கப்படுகிறது. இது வந்து திபெத்தியன் இமயமலை என்றும் அழைக்கப்படுகிறது. திபெத்தியன் இமயமலைகள் என்றும் அழைக்கப்படுகிறது. இம்மலைகள் மேற்கு இது இவ்வளோதான். அது 40 கிலோமீட்டர் அகலத்துடனும் 225 கிலோமீட்டர் அகலத்துடனும் காணப்படுகிறது. இது வந்து 40 கிலோமீட்டர் அகலத்துடனும் இது வந்து 40 கிலோமீட்டர் அகலத்துடனும் 225 கிலோமீட்டர் அகலத்துடனும் காணப்படுகிறது. அடுத்து வந்து கீழே வந்துடுங்க. அடுத்து வந்து சர்க்கார். இம்மலைகளில் இங்குள்ள முக்கியமான மலைத்தொடர்கள் வந்து பார்த்தோம்னா ஜாஸ்கர், லடாக், கைலாஷ் மற்றும் காராகோரம் ஆகியன இந்த மலைகளில் முக்கியமான மலைத்தொடர்கள். ஸோ ஓகேங்களா. அப்போ வந்து நம்ம டிரான்ஸ் இமயமலையில் என்னென்ன பார்த்தோம்னா இந்த மலைகள் வந்து திபெத் இமயமலை எனவும் அழைக்கப்படுகிறது. இது 40 கிலோமீட்டர் அகலத்துடனும் 225 கிலோமீட்டர் அகலத்துடனும் காணப்படுகிறது. முக்கியமான மலைத்தொடர்கள் வந்து சாஸ்கர், லடாக் மற்றும் கைலாஷ், காராகோரம் அப்படிங்கிறது முக்கியமான மலைத்தொடர்கள். சரிங்களா. இதை பற்றி திபெத் இமயமலை அப்படிங்கிறது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்க்கணும் நம்ம இமயமலைகள் வந்து வடக்கு இமயமலைகள் என்றும் அழைக்கப்படுகிறது. முதல் பாயிண்ட் வந்து இமயமலைகள் வடக்கு இமயமலைகள் என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்து வந்து அகங்கார நிலப்பகுதி. வடக்கே இருந்த அங்கார நிலப்பகுதியும் தெற்கே இருந்த கோண்டுவான நிலப்பகுதியும் ஒன்றை நோக்கி ஒன்று நகர்ந்ததால் ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக, அதாவது இது எப்படி உருவாச்சு அப்படின்னா நமக்கு வடக்கே இருந்த அங்காரா நிலப்பகுதியும் தெற்கே யுரேசியஸ் அங்காரா நிலப்பகுதியும் தெற்கே இருந்த கோண்டுவானா நிலப்பகுதியையும் ஒன்றை நோக்கி ஒன்று நகர்ந்ததால் அழுத்தத்தின் காரணமாக இந்த இமயமலைகள் உருவாகின. இதனால் இந்த இமயமலைகள் எப்படி உருவாச்சுன்னா நமக்கு வந்து அங்காரா நிலப்பகுதியும் கோண்டுவானா நிலப்பகுதியும் ஒன்று சேர்ந்ததால் இந்த இமயமலைகள் உருவாக்கப்படுகின்றன. சரி, இந்த இமயமலைகள் பற்றி பார்த்தோம்னா இந்த இமயமலைகளில் வந்து நமக்கு இவை 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. பெரிய இமயமலைகள் இமாத்ரி என்றும், பெரிய இமயமலைகள் இமாத்ரி என்றும், சிறிய இமயமலைகள் இமாச்சல் என்றும், வெளிமலைகள் சிவாலிக் என்றும் அழைக்கப்படுகிறது. சரிங்களா. 3 இமயமலைகளாக பிரித்து இமயமலைகள் காணப்படுகின்றன. அது என்னென்னு பார்க்கலாமா. பெரிய இமயமலைகள் இமாத்ரி, அதை பார்ப்போம். பெரிய இமயமலை சிறிய இமயமலைக்கு வடக்கே மிக உயர்ந்த செங்குத்தாக அமைந்துள்ளது. பெரிய இமயமலை வந்து சிறிய இமயமலைக்கு சேர்க்கை உயர்ந்த செங்குத்தாக அமைந்துள்ளது. 6000 கிலோமீட்டர் சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி குறைவான மலையை பெறுகிறது. இந்த பகுதி வந்து குறைவான மலையை பெறுகிறது. இந்த பெரிய இமயமலைகள் வந்து நமக்கு குறைவான 6000 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் அமைந்துள்ளது. இது குறைவான பகுதியை மட்டுமே கொண்டுள்ளது. சரிங்களா. இந்த இமயமலையில் பார்த்தோம்னா உயர்ந்த சிகரங்களில் பெரும்பாலானவை இம்மலைத்தொடர்கள் அமைந்துள்ளன. அதில் முக்கியமானவை எவரெஸ்ட் மலைத்தொடர் வந்து இம்மலையில் தான் அமைந்துள்ளது. எவரெஸ்ட் மலைத்தொடரை வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா.
எவரெஸ்ட் மலைத்தொடர் வந்து முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். எவரெஸ்ட் மலைத்தொடர் வந்து இந்த மலையில் அமைந்துள்ளது. கஞ்சன்ஜங்கா அப்படிங்கிறது இந்த மலையில் அமைந்துள்ளது. அதாவது உங்களுக்கு இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், இந்தியாவின் உயரமான மலைத்தொடர் வந்து எதுனா கஞ்சன்ஜங்காவா எவரெஸ்ட்? கமெண்டில் பதிவு செஞ்சுங்க. இமயமலைகள் பல சிகரங்களில் இருப்பிடமாக உள்ளது. சரிங்களா? இமயமலை வந்து பல சிகரங்களில் இருப்பிடமாக உள்ளது. இந்த 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 பாக்ஸ் வந்து படித்து வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. இந்த இமயமலைகள் வந்து பல சிகரங்களில் இருப்பிடமாக உள்ளது. உலகில் உள்ள ஏனைய மலைத்தொடர்களை காட்டிலும் அதிக சிகரங்களை கொண்டுள்ளது. உலகில் 14 உயரமான சிகரங்களில் 9 சிகரங்களை தன்னகத்தை கொண்டுள்ளது இந்த இமயமலைகள். சரிங்களா? அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது சிறிய இமயமலைகள். இது வந்து இமாச்சல் என்றும் அழைக்கப்படுகிறது. பெரிய இமயமலை இமாத்திரி, சிறிய இமயமலை வந்து இமாச்சல் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? இது இமயமலையின் மத்திய மலைத்தொடராகவும் இதன் சராசரி அகலம் 80 கிலோமீட்டர் ஆகவும் இதன் சராசரி உயரம் 3500 மீட்டர் முதல் 4000 மீட்டர் வரை வேறுபடுகிறது. சரி, 3500 மீட்டர் முதல் 4500 வேறுபடுகிறது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோம்னா காடுகளில் அழிப்பு மற்றும் மிக அதிக மழைப்பொழிவு காரணமாக இந்த மலைகள் தோன்றுகின்றன. அப்புறம் வந்து மகாபாரதம், சிம்லா, முசோதரி, நைடானி, ஆல்போரம், ராணிடெட், டார்ஜிலிங் போன்ற கோடைவாழ் இடங்கள் இம்மலைத்தொடரில் அமைந்துள்ளது. கோடைவாழ் இடங்கள் வந்து இந்த மலைத்தொடரில் அமைந்திருந்த கோடைவாழ் இடங்கள் பார்த்தோம்னா ஹிமாத்ரி, முசோரியம், டார்ஜிலிங் இதெல்லாம் கோடைவாழ் இடங்களாக அமைந்துள்ளது இம்மலைத்தொடர்களில். சரிங்களா? அடுத்து வந்து சிவாலிக் இமலி மலைத்தொடர். வெளி இமயமலை சிவாலிக் இமயமலை சொல்கிறாங்களா? சிவாலிக் இமயமலை இம்மலைத்தொடரானது ஜம்மு காஷ்மீரில் இருந்து அசாம் வரை நீண்டு ஒழிக்கிறது. அவ்வளோதான். இதில் உள்ள பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா இதில் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ்னால் அந்த இந்த இருக்கிறீங்களா டூயர்ஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. இப்பகுதி குடியிருப்புகளில் வளர்ச்சிக்கு ஏற்றதாக உள்ளது. இதன் சராசரி அகலமானது மேற்கிலிருந்து 50 கிலோமீட்டரும் ஃப்ரெண்ட்ஸ், 30 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர், மேற்கிலிருந்து 50 கிலோமீட்டரும் முதல் கிழக்கிலிருந்து 10 கிலோமீட்டரும் மாறுபடுகிறது. இது மிகவும் தொடர்ச்சியற்ற மலைத்தொடர்களாக குறுகலான நீண்ட பள்ளத்தாக்குகள், சிறிய இமயமலைகள் வெளிப்புற இமயமலைக்கு இடையில் காணப்படுகின்றன. இந்த இமயமலை வந்து டூயர்ஸ் எனவும் மேற்கு பகுதியில் டூன்கள் எனவும் அழைக்கப்படுகிறது. சரியா? இது என்னென்னா, இப்போ கிழக்கு பகுதியில் டூயர்ஸ் எனவும் மேற்கு பகுதியில் டூன்கள் எனவும் அழைக்கப்படுகிறது. எந்த இமயமலைகள்? சிவாலிக் வெளி இமயமலைகள். இந்த சிவாலிக் இமயமலைகள் தான் இப்படி அழைக்கப்படுகிறது. அது வந்து பூர்வஞ்சல் குன்றுகள் பற்றி பார்ப்போம்னா, பூர்வஞ்சல் குன்றுகள் அந்த அளவுக்கு சொல்கிறதுக்கு மாதிரி ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து இருக்கிற குன்றுகள் பற்றி பார்த்தோம்னா, இதில் இருக்கிற குன்றுகள் வந்து டாப்லா, அபோரம், மிசோரம், கார்கா, காசி, கையந்திய ஒன்றிணைந்து பூர்வஞ்சல் மலைத்தொடர்கள் அழைக்கப்படுகின்றன. சரியா? இது டாப்லா, அபோர், பிஷ்மி, மட்காயம், நாகா, மணிப்பூர், பிக்கீரம், காரோ, காசி மற்றும் ஜெயந்தியா குன்றுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து பூர்வஞ்சல் மலைத்தொடர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த பூர்வஞ்சல் மலைத்தொடர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சரிங்களா? அடுத்த இமயமலையின் முக்கியத்துவம். தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து இந்திய கனமழையை கொடுக்கிறது. சரிங்களா? இந்திய துணைக்கண்டத்தின் இயற்கை அரணாக இது விளங்குகிறது. வற்றாத நதிகளின் பிறப்பிடமாக உள்ளது. சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா ஆறுகள் பிறக்கிறது. இந்த இடத்துல தான் சிந்து, கங்கை, பிரம்மபுத்திராலாம் பிறக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து இயற்கை அழகின் காரணமாக வடக்கு மலைகள் சுற்றுலா பயணிகளின் சுருக்கமாக அமைந்துள்ளது. சரிங்களா? அடுத்த பல கோடைவாழ் இடங்களும் புனித தலங்களும் அமர்நாத், கோதர்நாத், பத்ரிநாத் மற்றும் வைஷ்ணவதேவி கோயில்களுக்கு இம்மலைத்தொடரில் அமைந்துள்ளது. இந்த இமயமலைத்தொடர்கள் அமைந்துள்ளது. வனப்பொருட்களுக்கு சார்ந்த தொழிலாளர்களும் மூலப்பொருட்களுக்கு அளிக்கிறது. மத்திய ஆசியாவில் வீசும் கடும் குளிர்காற்றை தடுத்து இந்தியாவை குளிரிலிருந்து பாதுகாக்கிறது. இதான் இதோட ஃப்ரெண்ட்ஸ். வடக்கு மலைகள். அடுத்து வந்து வடக்கு மலைகள் வந்து பார்ப்போம். வடபெரும் சமவெளிகள் வந்து பார்ப்போம். வளமான சமவெளிகள் வடக்கு மலைகளில் தென்புறம் பறந்து காணப்படுகின்றன. சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா மற்றும் அதன் துணை ஆறுகள் உருவாக்கப்பட்ட மண்டல் மண் படிவுகளை கொண்ட உலகிலேயே வளமான சமவெளியாக இது உள்ளது. இதன் நீளம் வந்து 2400 கிலோமீட்டர் ஆகும் என்று காணப்படுகிறது. அடுத்து வந்து பாபர் சமவெளியில் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பாபர் சமவெளி அந்த அளவுக்கு தாராய் மண்டலத்திலையும்
அந்தளவுக்கு ஒருத்தவங்க இல்லை. தாராய் மண்டலம்ங்கிறது ஒருத்தங்க இது வந்து சதுப்பு நிலக்காடு. தாராய் மண்டலம் அதிகப்படியான ஈரப்பதம் கொண்ட பகுதியாகும். காடுகள் வளர்வதற்கு வனவிலங்குகள் வாழ்வதற்கும் ஏற்றதாக உள்ளது. இம்மண்டலம் பாவர் பகுதிக்கு தெற்கில் அமைந்துள்ளது. இதன் சுமார் 15 கிலோமீட்டர் முதல் 30 கிலோமீட்டர் வரை அகலம் கொண்டது. இவை கிழக்கு பகுதியில் உள்ள பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு பகுதியில் மிக அதிக மழை காரணமாக அகலமாக காணப்படுகிறது. தாராய் மண்டலத்தில் உள்ளது இவ்வளோதான். அப்புறம் வந்து பார்த்தோம்னா பாங்கர் சமவெளியில் பார்த்தோம்னா மேட்டு நில வண்டல் மண்ணுகளை பாங்கர் சமவெளி வந்து மேட்டு நில வண்டல் வரவுகளை கொண்ட நிலத்தோற்றம் இங்கு உள்ள படிவுகள் யாவும் பழைய மண்டல் மண்ணால் ஆனவை. இவை வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட உயர்நில பகுதிகளில் அமைந்துள்ளன. இது வேளாண்மைக்கு உகந்ததாக உள்ளது. இந்த பாங்கர் சமவெளி வேளாண்மைக்கு உகந்ததாக உள்ள சமவெளி எதுன்னு கேட்பாங்க. இது வந்து பாங்கர் சமவெளி தான். வேளாண்மைக்கு உகந்ததாக உள்ள சமவெளிகள் இது பாங்கர் சமவெளி. காதர் சமவெளி அடுத்து வந்து காதர் ஆறுகளால் கொண்டு வரப்பட்டு படிய வைக்கப்பட்ட புதிய வண்டல் மண் காந்தர் சமவெளி என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? இது வந்து காந்தர் சமவெளி என்று அழைக்கப்படுகிறது. இது பெட் நிலம் என்றும் இதற்கு ஒரு பேர் இருக்குது. இதுக்கு பெட் நிலம் என்றும் இது அழைக்கப்படுகிறது. இந்த இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து பெட் நிலம் என்றும் அழைக்கப்படுகிறது. அந்த காந்தர் சமவெளி வந்து பெட் நிலம் என்றும் அழைக்கப்படுகிறது. அது டெல்டா சமவெளி. காதர் சமவெளியை தொடர்ந்து காணப்படும் பகுதி டெல்டா சமவெளி என்று அழைக்கப்படுகிறது. டெல்டா சமவெளி அப்படிங்கிறது கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ஆறுகளால் முகத்துவாரத்தில் உள்ள முக்கோண வடிவில் நிலப்பகுதியில் அமைந்துள்ளது டெல்டா சமவெளி. சரிங்களா? அடுத்து இந்தியா வடபகுதியில் வருது. அது டெல்டா சமவெளி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்தளவுக்கு இதில் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி அவ்வளோதான். அடுத்து வந்து நம்ம வேறு முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து இதில் கிடையாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஆறுகள் பற்றி பார்க்கலாம். இந்தியாவின் வடிகால் அமைப்பு மற்றும் ஆறுகள், இதை பற்றி நம்ம பார்ப்போம். இமயமலையில் தோன்றும் ஆறுகள். இவ்வாறுகள் வட இந்தியாவில் பாய்கின்றன. வடக்கே உள்ள இமயமலையில் இந்த ஆறுகள் உற்பத்தியாவதால் இமயமலை ஆறுகள் என்று அழைக்கப்படுகின்றன. சரிங்களா? இது வந்து வடக்கே உள்ள மலைகள் உற்பத்தியாவதால் இமயமலைகள் என்று அழைக்கப்படுகின்றன. சரிங்களா? அது வந்து சிந்து நதி தொகுப்பு. சிந்து நதி வந்து 2550 கிலோமீட்டர் நீளத்துடன் இந்தியா பகுதியில் 709 கிலோமீட்டர் நீளம் மட்டும் பாய்கிறது. உலகில் உள்ள நீளமான நதிகளில் ஒன்றாக திகழ்கிறது. தீபத் பகுதியில் உள்ள கைலாஷ் மலைத்தொடரில் வடக்கு சரிவில் மானசரேவார் ஏரிக்கு அருகில் 5150 மீட்டர் உயரத்தில் உற்பத்தியாகிறது. இந்த நதியும் மொத்த வடிகால் அமைப்பு பரப்பளவில் கொண்டுள்ளது. கங்கை நதி இந்திய வடிகால் அமைப்பில் வந்துச்சா, அது கங்கை நதி தொகுப்பு. கங்கை ஆறு தொகுப்பு. ஸோ இது அந்தளவுக்கு முக்கியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்தியாவின் இந்த கோடிடத்தை பற்றி பார்த்துருவோமா? இந்தியாவில் வடக்கு தெற்கு பரவல் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் எவ்வளோ தூரம் இருக்குது சொல்லுங்கள். 3214 கிலோமீட்டர் நீளத்தில் கொண்டுள்ளது. அடுத்து இந்தியாவின் தென்கோடி முனை என்று அழைக்கப்படுவது இந்திரா முனை. அதுக்கு இன்னொரு பேர் என்ன? அதுக்கு இந்திராவின் வடக்கு முனை பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படுவது கோசி நதி. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி டேஷனால் அழைக்கப்படுகிறது அப்படின்னா இது தீபகற்பம் என்று அழைக்கப்படுகிறது. 3 பக்கம் நீரால் சூழப்பட்டது டேஷ் பகுதியில் தீபகற்பம் என்று அழைக்கப்படுகிறது. அது பாக்நீர் சந்தி மற்றும் மன்னர் வளைகுடா டேஷை இந்தியாவிடமிருந்து பிரிக்கிறது அப்படின்னா ஸ்ரீலங்காவை இந்தியாவிடமிருந்து பிரிக்கிறது. இலங்கையை பிரிக்கும் அமைப்பு தான் பாக்நீர் சந்தி. நம்ம பார்த்தோம் இல்லையா? இலங்கையை பிரிக்குவது பாக்நீர் சந்தி மற்றும் ஸ்ரீலங்கா. தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் அப்படின்னு அழைக்கப்படுது. தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் அப்படிங்கிறது ஆனைமுடி.
ஆனைமுடி தான் தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம். சரிங்களா? தோற்று பெற்றா வரும், தோற்று பெற்றா இதில் கொடுக்கலைங்கிறதுனால நம்ம ஆனைமுடியை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஆனைமுடி தான் தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் என்று அழைக்கப்படுகிறது. அவர் வந்து பழைய வண்டல் படிவுகளால் உருவாக்கப்பட்ட சமவெளிகள் என்று அழைக்கப்படுகிறது. பழைய வண்டல் படிவுகளால் உருவாக்கப்பட்ட சமவெளி பாங்கர் சமவெளிகள். பார்த்தோம் இல்லையா, பழைய வண்டல் படிவுகளால் உருவாக்கப்பட்ட சமவெளி பாங்கர் சமவெளி. இது வேளாண்மைக்கு உகந்ததான அமைப்பும் காணப்படுகிறது. இது பார்த்தோம்ல. பழவேற்காடு ஏரி. பழவேற்காடு ஏரிங்கிறது டேஸ் மாநிலங்களில் அமைந்துள்ளதுன்னா தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலங்களுக்கிடையே பழவேற்காடு ஏரி அமைந்துள்ளது. இது வந்து தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசத்திற்கிடையே பழவேற்காடு ஏரி அமைந்துள்ளது. அடுத்து வந்து சாங்கோவோ. இதுக்கு பொறுத்துவோமா? சாங்கோவோ அப்படிங்கிறது பிரம்மபுத்திரா. சாங்கோவோ அப்படிங்கிறது பிரம்மபுத்திரா ஆட்சியை குறிக்கிறது. சாங்கோவோ பிரம்மபுத்திரா. யமுனை ஆறு வந்து கங்கை ஆற்றின் துணை ஆறு. யமுனை வந்து கங்கை மற்றும் கங்கை ஆற்றின் துணை ஆறு. புதிய வண்டல் படிவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா காதர். புதிய வண்டல் படிவுகள் வந்து காதர். காட்வின் ஆஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் உயரமான சிகரம். இந்தியாவின் உயரமான சிகரம். சோழமண்டல கடற்கரை அப்படிங்கிறது பார்த்தோம்னா சோழமண்டல கடற்கரை தென்கிழக்கு கடற்கரை என்றும் அழைக்கப்படுகிறது. தென்கிழக்கு கடற்கரை சோழமண்டல கடற்கரை என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். முறையாக அந்த வீடியோ போட்டிருக்கேன். சில பல மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. இதுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.